இந்த ஊடகங்கள் விஜய் அணுகிறது எப்படி சார்? குளிக்கிற பாத்ரூம்ல மட்டும் கேமரா வைக்க முடியாது, அதனால வைக்கல. மற்ற எல்லா இடத்துலயும் கதவு திறந்த உடனே அங்க இருந்து பார்த்து அண்ணன் வராரு, அண்ணன் நடக்கிறாரு, உட்கார்றாரு. இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு 2 வருஷம் ஆக்குனாங்கல்ல. தமிழ் தொலைக்காட்சிகள் குற்றவாளிகள்ன்றதுல சந்தேகமே இல்லை. அத்தனை செய்தி தொலைக்காட்சிகளையும் நான் சொல்றேன். யூடியூப்ல மட்டும் இன்னைக்கு இதை போன்ற நிகழ்வுகள் நீங்கெல்லாம் பதிவுகள் செய்யலைன்னா தமிழ்நாடு என்னைக்கோ சீரழிஞ்சு போயிருக்கும் இந்த தொலைக்காட்சிகளால. உங்களை மாதிரி யூடியூப் ஜேர்னலிசம் அதனாலதான் இன்னைக்கு மக்களுக்கு பல உண்மைகள் சென்று சேர்ந்திருக்கிறது. விஜய் எப்படிப்பட்ட பொய்யர், பித்தலாட்டக்காரர், சூழ்ச்சிக்காரர், ஏமாற்றுக்காரர், போஸ்டர் ஒட்டின கட் அவுட்டுக்கு பால் ஊத்தின அந்த மூடர்கள்லாம் இன்னைக்கு அமைச்சர்களோட பதவியில பொறுப்பற்று உட்கார்ந்து இருக்கிறதுக்கும், நடிகர் நடிகைகளை செய்தி வாங்குற பேர்ல அவர்களை இணைத்து விடுவது, ஹோட்டல் ரூம் அவங்களுக்கு புக் பண்றது, இவ்வளவு மலிவான அசிங்கமான தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள அந்த நிலையில இருக்க ஒருத்தன் தனி செயலர். கொஞ்சமாவது அவங்க திருந்தணும். இப்பவும் விடல, குறைக்கல. அவங்க பட்டிவெட்டி செட்டிகள் முதலமைச்சர் கியூட் ரியாக்ஷன் முதலமைச்சரோட திமுக ஆட்சியில ஒரு ஜால்ரா ஊடகங்கள் அப்படின்னு எல்லாம் பேசினவங்க இன்னைக்கே ஒரு சின்ன விமர்சனம் கூட வைக்கிறது இல்ல. ஆமா, அப்புறம் டிஐபிஆரை பறிச்சுக்கிட்டு எங்க இருந்து விளம்பரம் வரும் உங்களுக்கு? ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கிறார் சார் தமிழ்நாடு. போலீஸ் ஸ்டேட் வரைக்கும் போக வேண்டாம், இது ஒரு போலீஸ் ஸ்டேட். ஏன்னா அரசாங்கமே போலியா இருக்கு. ஒரு மாநிலத்துக்குன்னு பெரியனியல் லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு 100, 200, 250 நிரந்தரமான பிரச்சனைகள் வந்த உடனே அந்த லிஸ்ட் எனக்கு எடுத்துட்டு வாயான்னு எவனும் கேட்பான் ஒரு நல்ல ஆட்சியாளன். இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு துறை பார்த்திருந்தாலும் இந்த 3 மாசத்துல இந்நேரம் எல்லா துறைகளுக்குமான மினிமம் ஃபர்ஸ்ட் லெவல் ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆயிருக்கும்ல. ஒண்ணுமே நடக்கலையே. ஒரு மாம்பழத்துக்குள்ள வண்டு பிறந்து உள்ளே செத்து போற மாதிரி உயிரோட இருந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இவர் அங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறார். அரசாங்கம் காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறார். நீ எப்படி போகும் சார்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட இசையமைப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். இளந்திரையன். இந்த ஊடகங்கள் விஜய் அணுகிறது எப்படி சார்? விஜயை முதல்வர் ஆக்குனதுல பொறுப்பு தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகளுக்கு உண்டு. அவர் வீட்டில் குளிக்கிற பாத்ரூம்ல மட்டும் கேமரா வைக்க முடியாது, அதனால வைக்கல. மற்ற எல்லா இடத்துலையும் கதவு திறந்த உடனே அங்கேருந்து பார்த்து அண்ணன் வராரு, அண்ணன் நடக்கிறாரு, உட்கார்றாரு, தலையை சொறிறாரு வரைக்கும் போட்டு அவரை மக்களை பார்க்க விட்டு இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு 2 வருஷம் ஆக்குனாங்கல்ல. தமிழ் தொலைக்காட்சிகள் குற்றவாளிகள்ன்றதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு இது அடிக்கடி நான் சொல்றது உண்டு. இப்போ தமிழ் நிறத்து மூலமாகவும் இளந்திரையன் இந்த கருத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். யூடியூப்ல மட்டும் இன்னைக்கு இதை போன்ற நிகழ்வுகள் நீங்கள்லாம் பதிவுகள் செய்யலைன்னா தமிழ்நாடு என்னைக்கோ சீரழிஞ்சு போயிருக்கும் இந்த தொலைக்காட்சிகளால். அத்தனை செய்தி தொலைக்காட்சிகளையும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு பொருத்தமற்ற, தகுதியற்ற ஒரு ஆளை மாண்புமிகு முதல்வர் நாற்காலியில் அமர்த்தினதுல பாதி பொறுப்பு, அந்த குற்றத்துக்கான பொறுப்பு தமிழ் தொலைக்காட்சிகள்கிட்ட உண்டு. அது பேர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. அத்தனை நியூஸ் சேனல்ஸும் பொறுப்பு. இதை காட்டி காட்டி நேரத்தை செலவழித்தவர்கள் அவ்வளவு பேரும். ஆனால் கொஞ்சமாவது மக்களுக்கு அதன் பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மைகளை விளக்கமாக எடுத்துக்கொண்டு போகிறதுன்னா அந்த யூடியூப் ஜேர்னலிஸ்ட் தான். நீங்களாம் இல்லைன்னா இந்த மக்களுக்கு பல உண்மைகள் போய் சேராது. எத்தனை விஷயங்களை வெளியே கொண்டு வந்தீங்க. இப்போ அமைச்சர் பேசும் ஆடியோ அப்படின்னு உடனே பரபரத்து வெளியில் வரணும். தமிழ் தொலைக்காட்சி போட மாட்டான். அவனுக்கு சில பேராமீட்டர்ஸும் இருக்கு, சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் போட முடியாது. ஆனால் யூடியூப் ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்க முடியாது. உங்களை மாதிரி யூடியூப் ஜேர்னலிசம் அதனால தான் இன்னைக்கு மக்களுக்கு பல உண்மைகள் சென்று சேர்ந்திருக்கிறது. விஜய் எப்படிப்பட்ட பொய்யர், பித்தலாட்டக்காரர், சூழ்ச்சிக்காரர், ஏமாற்றுக்காரர்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா யூடியூப் மூலமாக வெளிவருகிற எல்லா உண்மைகளும் தான். இந்த அமைச்சர்கள்னு சொல்லப்படுகிற போஸ்டர் ஒட்டின கட் அவுட்டுக்கு பால் ஊற்றின அந்த மூடர்கள்லாம் இன்னைக்கு அமைச்சர்களோட பதவியில் பொறுப்பற்று உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும், அவங்களுடைய பலவீனங்களையும் தகுதியற்ற அந்த பண்புகளையும் வெளியே கொண்டு வர்றதும் இந்த யூடியூப் ஜேர்னலிசம் தான். அவர்களுக்கு பிக் சல்யூட் தமிழ்நாடு. நீங்களாம் இல்லைன்னா இவ்வளவு உண்மைகள் மக்களுக்கு தெரிய வராது. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த தொலைக்காட்சிகள் பண்ண குற்றத்தை தான் இன்னைக்கு நம்மலாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சமாவது அவங்க திருந்தணும். இப்பவும் விடல, குறைக்கல. அவங்க அப்போ அவர் பரப்புரைக்கு கிளம்புனப்ப கேமரா பின்னாடியே தூக்கிட்டு சுத்தினாங்கல்ல. இப்போ அவர் ஆய்வுக்கு போறாருன்னா, அவர் என்ன ஆய்வுக்கு போறாருன்னா, எப்படியெல்லாம் நமக்கு முந்தைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்ற ஆய்வுக்கு தான் போயிட்டு இருக்காருன்றத மக்கள் அவங்களே எழுதுறாங்க. அங்க மேல நின்று பாக்குறியே, அந்த பாலம் இவர் கட்டினது, அவங்க அப்பா கட்டினது. அதற்கு முந்தைய ஆனா அதிமுக அரசாங்கம் எதையும் கட்டல. அதனால பேச்சுக்கு கூட அதிமுக அரசாங்கம் நம்மளால சொல்ல முடியல. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்குனது திமுக தானே, இத்தனை 2 தலைமுறைகளா. அந்த பார்க்கறது தான் இவர் ஆய்வுன்னு சொல்றாருன்றத மக்கள் விளங்கிக்க தொடங்கிட்டாங்க. எங்க பார்த்தாலும் திமுகவினுடைய கட்டடம் நிக்குது. நீங்க டைடல் பார்க்க போனாலும் சரி,
கத்திப்பாரா ஜங்ஷனுக்கு போனாலும் சரி, அந்த அவுட்டர் ரிங் ரோடு போடுறதுக்கு சென்னைக்கெல்லாம் இப்படி ஒரு எண்ணம் எவனுக்குங்க வரும்? ஸ்டாலின் ஆட்சியில் அந்த அவுட்டர் ரிங் ரோடு போட்டது வந்து சச் அ பிக் பிளெஸிங் டு பீப்புள். ஒவ்வொரு நாளும் சென்னையை சுற்றி வெளியூர்களுக்கு போயிட்டு இருக்கிறீங்களே சிட்டிக்குள்ளே வராமல், இந்த அவுட்டர் ரிங் ரோடு இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏராளமான அந்த கட்டிடங்கள். அண்ணா நூலகத்துக்கு ஒரு முறை ஆய்வுக்கு போக சொல்லுங்களேன். இவருக்கு நூலகத்தை பற்றிய அறிவும் புரிதல் ஒன்றுமே இருக்காது. இப்போ ஆனால் எப்படி மேம்பாலத்தை நின்று பார்க்குறீங்களோ அது மட்டும் என்ன புரியும் உங்களுக்கு? அதுபோல் ஒரு முறை கூட்டு போகிற அண்ணா நூலகத்தை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் தெரிய வரும் திமுகவின்றது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அரசு என்பது தமிழ்நாட்டில் உங்களுக்கு விளங்க வரும். அடிப்படையில் ஒரு விமர்சனம் கூட இல்லை சார். பட்டி வெட்டி சட்டியல் முதலமைச்சர், கியூட் ரியாக்ஷன் முதலமைச்சரோட அப்படி அந்த காணொலி போயிட்டே இருக்குது. அதனோட வியூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்குது. திமுக ஆட்சியில் ஒரு ஜால்ரா ஊடகங்கள் அப்படி நல்லா பேசினவங்க இன்றைக்கே ஒரு சின்ன விமர்சனம் கூட வைக்கிறது இல்லை. ஒரு அவதூறு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாக்கு நகர்ந்துட்டாங்க. எத்தனை விஷயங்கள் ஒரு விமர்சனம் வச்சா கைது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. பத்திரிகையாளர்கள் கைது, அரசியல் விமர்சகர்கள் கைது, அரசியல்வாதிகள் கைது. அது அரசியல் ரீதியாக நடக்கக்கூடியது. விஜய் மீது விமர்சனம் வைப்பவர்கள் கூட கைது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது எதையுமே ஊடகங்கள் விமர்சிக்கிறதே இல்லையே. ஆமாம், அப்புறம் டிஐபிஆரை பழிச்சுக்கிட்டு எங்கேருந்து விளம்பரம் வரும் உங்களுக்கு? இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டிலேருந்து உங்களுக்கு விளம்பரம் வந்து லட்சக்கணக்கில் கோடிகளில் வருமே 5 ஆண்டுகளில் உங்களுக்கு. அதனால தொலைக்காட்சி தங்களோட சர்வைவலுக்காக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆனால் கொஞ்சமாவது மனசாட்சியை அவங்க வந்து அதில் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. எப்போ ரொம்ப இந்த இனத்துக்கு எதிராகவோ, இந்த மக்களுக்கு எதிராகவோ, இந்த பண்பாட்டுக்கு எதிராகவோ, மொழிக்கு எதிராகவோ அவர் செயல்படுறாரோ இல்லை செயல்படாமல் இருக்கிறாரோ ஆதரவாக, அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சமாவது நீங்கள் அதை வெளிக்காட்டலாம். உங்களுடைய சர்வைவல் ப்ராப்ளம் எங்களுக்கெல்லாம் புரியுது. அது எல்லாருக்கும் தானே. தொலைக்காட்சி நிறுவனம் உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு இல்லை சர்வைவல் ப்ராப்ளம். அதை தாண்டி நம்ம ஓரளவுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியோட செயல்படுறோம்ல ஒருத்தனும், அதை அவங்க பண்ணணும். பண்ணாதான் கொஞ்சமாவது அந்த ஜேர்னலிசம்கான பொறுப்பாக இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டு இருக்குதா சார் தமிழ்நாடு? இது போலீஸ் ஸ்டேட் வரைக்கும் போகணும். இது ஒரு போலீஸ் ஸ்டேட். ஏன்னா அரசாங்கமே போலியாக இருக்கு. ஒன்றும் ஒரு கட்சி பின்னணி இல்லாமல், அரசியல் அறிவு இல்லாமல், அனுபவம் இல்லாமல் வந்தால் ஒன்றுமே தெரியாதுல்ல. அப்போ இது போலி நிர்வாகம் தானே. அதிகாரிகள் மட்டுமே நிர்வகிக்கிற ஒரு மாநிலம் எப்படி இருக்கும்? அதிகாரிகளோட பொறுப்பு அதிகபட்சம் என்னவா இருக்கும்னா, இன்னைக்கு இந்த நிகழ்வில், இன்னைக்கு இந்த வாரம், இந்த மாதம் என்ன நிகழணுமோ அதை திட்டமிட்டு சரியாக செயல்படுத்துகிற இடத்துல தான் அதிகாரிகளுக்கு தொலைநோக்கெல்லாம் இருக்காது. அவர்களுக்கு எக்ஸிகியூஷன். அவங்க பியூரோக்ரஸியோட பேசிக் அடிப்படை சித்தாந்தமே எக்ஸிகியூஷன். நீ கொடுக்கறத அழகாக திட்டமிட்டு மெத்தாடிக்கலாக நிறைவேற்றுறது, அதுதான் அவங்களுடைய பணி. தொலைநோக்கு உள்ளவன் தான் சமூக செயல்பாட்டாளர், விச் இஸ் பொலிட்டீஷியன். அரசியல்வாதிக்கு தான் தொலைநோக்கு இருக்கும். அடுத்த ஓராண்டுல இது நடந்திருக்கணும், இதை உயர்த்தி இருக்கணும், இது நிலைச்சிருக்கணும், உருவாக்கி இருக்கணும். அடுத்த 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள்னு. அதனாலதான் தமிழ்நாடு எப்படி வளர்ந்து நிற்கிது எல்லா துறைகள்லையும். இவர் பொதுவா உண்மையாலுமே ஒரு ஜனமா பணமா ஜனம் நான் வந்தா இதெல்லாம் செஞ்சிருவேன்னு பொய்யா அள்ளி தெரிஞ்சார்ல. அதுல கொஞ்சமாவது உண்மை இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க கூட அறிவுரை சொல்றவனும் கொஞ்சம் உண்மையா இருந்திருந்தா, மக்களை குறித்தோ மாநிலத்தை குறித்தோ ஒரு அக்கறை இருந்தா என்ன பண்ணுவான்? ஒரு மாநிலத்துக்குன்னு பெரியனியல் லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு 100, 200, 250 பட்டு துறையில ஒவ்வொன்றுக்கும் 10 இது காலகாலமா தீர்க்கப்படாம இருக்கும். இது சென்ற ஆட்சியில சரியா தீர்க்கப்படாம இருக்கும். சில இது கண்டுக்காமலே விடப்பட்டு இருக்கும். சிலதை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு துறை சார்ந்து 10 எடுத்துனீங்கன்னா ஒரு 250 வரும். நிரந்தரமான பிரச்சனைகள் வந்த உடனே அந்த லிஸ்ட் எனக்கு எடுத்துட்டு வாயாந்தானே எவனும் கேட்பான். ஒரு நல்ல ஆட்சியாளன் எந்த துறையில என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த அதிகாரிகள் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு துறையை, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு துறையை பார்த்துருந்தாலே இந்த 3 மாசத்துல இந்நேரம் எல்லா துறைகளுக்குமான ஒரு ப்ளூ பிரிண்ட், மினிமம் ஃபர்ஸ்ட் லெவல் ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆயிருக்கும்ல. எதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் இன்னைக்கு ஷார்ட் டேர்ம்ல அட்ரஸ் பண்ணலாம், சிலதெல்லாம் லாங் டேர்ம்ல அட்ரஸ் பண்ணலாம், மீடியம் டேர்ம்ல அட்ரஸ் பண்ணலான்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாயிருக்கும். எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். உன்னை எதிர்த்தவெல்லாம் பின்னாடி கூட நின்றுப்போம்ல. ஒண்ணுமே நடக்கலையே. ஒரு மாம்பழத்துக்குள்ள வண்டு பிறந்து உள்ளே செத்து போற மாதிரி உயிரோட இருந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம் உயிரோடனா நடமாடிட்டு இருக்கு. இவர் அங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அரசாங்கம் காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த வாரிசு அரசியல் மன்னர் ஆட்சின்லாம் கிண்டல் பண்ணாரு. இவர் எதெல்லாம் அவங்களுக்கு எதிராக ஒரு 5 தலைப்புகள்ல தான் பரப்புரையே நடந்தது. திமுகவினுடைய ஊழல், வாரிசு அரசியல், போதைப் பொருள், பாலியல் குற்றங்கள்னு அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வைத்தாரோ அது அத்தனையும் அதை விட அதிகமாக இந்த 3 மாதங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு தலைப்பா எடுத்தா நம்ம ஒவ்வொன்றும் ஒரு தனி தொகுப்பாவே பண்ண முடியும். வாரிசு அரசியல்ன்றது டக்குன்னு இவங்களுக்கு எல்லாம் புரியும். கருணாநிதி வந்தாரு, அடுத்த ஸ்டாலின் வந்தாரு, அடுத்தது உதயநிதி வந்தாருன்னா கட்சியில் அவங்களை கொண்டு வந்துட முடியும், ஆட்சிக்கு கொண்டு வர முடியும். இந்த ஸ்டாலின் தோத்தாருல்ல, தேர்தலில் தோக்க முடியும்ல. அப்ப மக்கள் ஏத்துக்கலன்னா இல்லதானே.
அப்போ மக்கள் ஏத்துக்கிட்டதான் முதல்வர் ஆக முடியும். கட்சிக்குள்ள கொண்டு வர்றது அவங்க கொண்டு வந்துட முடியும். மக்கள் ஏத்துக்கிட்ட பிறதான முதல்வர் ஆவாங்க. இப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆனார்னா அது கட்சி வந்து அதுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த முறை நீங்க அவரோட தொகுதியில தேர்ந்தெடுக்கலன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது. அவங்களுக்கே போகுது, மற்றவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பெல்லாம் பறிக்கிறாங்க, சமூக நீதி போயிருதுன்னு சொன்னாங்களே. இவருக்கு குடும்பம் இல்லை, அப்பா அம்மா அவங்களுக்கு வயசாச்சு, அவங்கள கொண்டு வரல, மனைவி கூட இல்லை, மகள் இல்லை. அதனால இவர் யாரையும் கொண்டு வராம தன்னோட கார் டிரைவர் மகனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறாருல. இதான வாரிசு அரசியல். நீங்க எதோ மன்னர் ஆட்சின்னு சொன்னீங்களோ, குற்றச்சாட்டா வச்சு நீங்க ஆட்சியை பிடிச்சிங்களோ, அதே தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மேக்கப் மேன் கூட உட்காந்துருக்கிறான், உங்களுக்கு டேட்ஸ் பார்த்த கால்ஷீட் பார்க்குற சினிமாக்காரன் உங்களுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இடையில இணைப்பு பாலமா இருக்கான். அவன் தானே தனி செயலரா இருக்கிறான். தனி செயலர் எவ்வளவு பெரிய அரசு பொறுப்பு. இவ்வளவு நாள் சினிமா காசு சம்பாரிச்சுட்டு இருந்தோம், இப்போ என்னுடைய வரிப்பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சினிமா கால்ஷீட் பார்க்குறேன்னா கீழ்த்தரமா யாரையும் பேசலை. கீழ்த்தரமான வேலை செய்கிற மேலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்னை விட விஜய்க்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்கள பயன்படுத்துறவர் அவர் தான். எனக்கு அப்படி மேலாளர் கிடையாது. நடிகர் நடிகைகளை இணைக்கிறது, அவங்ககிட்ட தேதி வாங்குறன்ற பேர்ல அவர்களை இணைத்து விடுவது, ஹோட்டல் ரூம் அவங்களுக்கு புக் பண்றது, இப்படி கீழ்த்தரமான மலிவான வேலை செய்கிற மேனேஜர்ஸும் இருக்கிறாங்க. முன்னணி நடிகர் நடிகைகளுக்கு இப்படிதான் இருப்பாங்க. தனிப்பட்ட அவங்களோட உறவுகளை மேம்படுத்துறது. இவ்வளவு மலிவான ஒரு அசிங்கமான தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள்ல அந்த நிலையில இருக்க ஒருத்தன் தனி செயலர். ஜெகதீஷ் அப்படி பண்ணாரா எனக்கு தெரியாது, என்கிட்ட நிரூபணம் கிடையாது. அந்த போன்ற இடத்துல இருக்கிறவங்களே எப்படி நீ அரசு பணிக்கு கொண்டு வரலாம்? அப்ப இதான வாரிசு. நான் ஏன் அங்க வரேன்னா நான் இதை விமர்சிச்சிருக்க மாட்டேன். நீ எப்ப வாரிசு அரசியல ஒரு கோட்பாடா நீ வச்சு அவங்களை எதிர்த்தியோ அதை தான் நீ பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய சொந்த டிரைவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினர், உன்னோட மேக்கப் மேன் உன் கூட டெல்லிக்கு நீ அரசாங்க பணிக்கு போகும்போது உன் கூட வரான், விக்கு வைக்கிறவனும் மேக்கப் வைக்கிறவனும். உன்னோட படத்தினுடைய தயாரிப்பாளர் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வர்றாரு. அப்ப இதுதானே வாரிசு அரசியல். அவனுடைய ஆதரவாளர்களுக்கு புரியுமா புரியாதா? எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு செஞ்சாரோ அவர் செஞ்சாரு. ஊழல் பார்க்கிறோம் இன்னைக்கு, ஒவ்வொரு நாளும் அவருடைய அமைச்சர்கள் அங்கங்க செய்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். தனிப்பட்ட விதத்துல விஜய் வாங்குறாரா வாங்கலான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு எப்படி எந்த வழியிலெல்லாம் பணம் வரும்னு நமக்கெல்லாம் தெரியும். இது அந்த இளைஞர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவங்க ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பல விதங்கள்ல வரும் நமக்கு தெரியும். இதை முந்தைய ஆட்சியில பண்ணும்போது நீ அதை ஊழல்னு சொன்ன. இப்ப ஆதவர்ஜனும் அவ்வளவு தூயா வரா. அப்போ ஒரு சட்டபூர்வமா எதிர்க்கப்படுகிற ஒரு தொழிலை செய்யற குடும்பத்துல இருந்து வந்தவங்க, பல கோடிகளுக்கு அதிபர்கள். பிஜேபிக்கும் அவங்க தேர்தல் நிதினு நூற்றுக்கணக்கில் கோடிகள் தந்திருக்கிறாங்க, திமுகவுக்கும் தந்திருக்காங்க, அதிமுகவுக்கும் தந்திருக்காங்க. அப்ப அவங்க யார் எப்படிப்பட்டவங்க? எல்லா அரசாங்கத்துக்கும் காசை போட்டு தன் வேலைகளை சாதித்துக் கொள்ளுகிறவர்கள். அந்த குடும்பத்துல இருந்து பல கோடிகள். நீங்க எதனை வச்சு உங்களுக்கு பெரிய கோடிகள் பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னா உங்களுடைய தேர்தல் இதுல நீங்க பிரமாணத்துல கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, எவ்வளவு, எங்க இருந்து உங்களுக்கு அவ்வளவு வந்தது? உங்களுடைய தொழில் பெண்ணியெல்லாம் நீங்க கொடுத்துருக்கத பார்த்தா அவ்வளவு சம்பாதித்திருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்போ அங்க இருந்து மாமனார்ட்ட இருந்து உங்களுக்கு டவுரியா வந்திருக்கலாம், ஏதோ அவர் உங்களுக்கு மருமகனுக்கு உதவியா கூட கொடுத்திருக்கலாம். இதையெல்லாம் வாங்கிட்டு இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பண சுகத்தை அனுபவித்தவர் நீங்க ஊழல் செய்யாம இருப்பீங்களா? உங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியும். இந்த சின்ன சின்ன போஸ்ட் ஓட்டின அமைச்சர்கள் மாதிரி உடனே போன் கால்ல மாற்ற ஆள் இல்லை. நீங்க எவ்வளவு உயரத்துல எவ்வளவு பெரிய ஊழல்கள் செய்ய உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். எதை வச்சு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? அடிப்படையில எந்த நல்லது இந்த 3 மாசத்துல நடக்கலன்னு நம்ம 19 எடுத்துக்க முடியுமா சார்? ஏதாவது ஒரு நல்லது கூட இல்லையா இந்த 3 சரி, இப்போ எனக்கு நினைவு குறைவோ இல்லை நான் எல்லா நியூஸையும் பார்க்க எனக்கு நேரம் இல்லையா, நான் பார்க்கறது இல்லையோ, நீ ஏதாவது எனக்கு நினைவுபடுத்தி ஒரு 3 விஷயங்கள் நல்லது ஏதாவது. ஊழல் குறைஞ்சிருச்சுன்னு ஒன்று சொல்றாங்க, இப்போ நீங்க அதை மறுத்துட்டு ஊழல்னு ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய டாபிக் ஆச்சு. அதாவது ஊழல்ன்றது என்னன்னா, ஊழ் என்பது விதி, நியமம், சட்டம். என்பது அல்லாதது, நியமம் அல்லாதது, விதி, சட்டம் அல்லாதது எதுவுமே ஊழல். இவங்க என்ன நினைச்சிட்டு அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் பண்ணா ஊழல்னு. நீயும் நானும் தினமும் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. சட்டம் என்பது ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 பேர் போகணும், 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஒருத்தர் ஹெல்மெட் போடலனாலும் அது ஊழல் தான். அந்த இருசக்கர வாகனத்தில் 3 பேர் போனாலும் அது ஊழல் தான். அப்ப நீயும் பண்ணிட்டு இருக்க, நானும் பண்ணிட்டு இருக்கேன்ல. போலீஸ்கார்ட்ட மாட்டின உடனே பாக்கெட்ல கையை விடுறான்ல, 10 ரூபாய் 20 ரூபாய், என்னப்பா இவ்வளவு கம்மியா கொடுக்குறான்னு கேட்பாரு. சார் அவ்வளவுதான் இருக்குன்னு அது போய் சொல்லி 20 ரூபாய் கொடுத்துட்டு போற பசங்க இருக்காங்க, அதுவும் ஊழல் தானே. எப்படி ஊழல் ஒழியும்? எந்த ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க? இவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, இவரை மேல வீர வசன ஒப்பிக்கிறார்ல, நான் தப்பு செய்ய மாட்டேன், செய்யறவர்களை விட மாட்டேன். அப்போ உடனே இவங்க ஆமா இந்த ஆளுகிட்ட எதுக்கு வம்பு, கொஞ்சம் ஒரு மாதிரி அடக்கி வாசிப்போம்னு நினைக்கிறாங்கல்ல அதிகாரிகள். வெளிப்படையா கேட்டாங்கல்ல, முன்னாடியெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் பயப்பட மாட்டாங்க. இதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சார், முடிச்சிருக்கேன். ஃபார்மாலிட்டிஸ்னால் என்னென்னா காசு கொடுக்கணும் அண்டர் த டேபிள். நேராக வாங்க மாட்டாங்க. சிலர் நேராக வாங்கி அங்கேயே டேபிள் ட்ராயரில் வச்சு டிவிஎஸ் கிட்ட மாற்றுறவங்கலாம் உண்டு.
சிறுபிள்ளைத்தனமா. இந்த மாதிரி வெளிப்படையாக செய்தவர்கள் நீ கொஞ்சம் மறைத்து வாங்குகிறார்கள். சில பேர் கொஞ்சம் பொறுங்க, 2 மாதம் கழிச்சு நம்ம எல்லாம் கொஞ்சம் இப்போ அப்படிதான் புதுசாக பேசுவாங்க வீரமா, சரியா போயிடுவோம்னு அடக்கி வாசிக்கிறாங்க. அதை இவங்க ஊழல் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஆதரவாளர்கள் தான் முட்டாள்கள். ஏன்னா ஊழல் எப்போ குறையும்னா, என்னைக்கு என் மனசுல இருந்துச்சா இவ்வளவு பெரிய தவறு, ஒண்ணு எனக்கு சட்டபூர்வமான இது குற்றம்னு எனக்கு தெரிஞ்சு நான் அதை விட்டுடணும், இல்லை என்னோட மனசாட்சியின்படி இது தவறுன்னு தெரிஞ்சு இல்லை விடணும், அல்லது என்னுடைய மத நம்பிக்கையின்படி, ஆமா கீதையில் சொல்லியிருக்கிறது, குர்ஆனில் சொல்லியிருக்கிறது, பைபிளில் சொல்லியிருக்கிறது பாவம் அப்படின்னு நான் நினைச்சு தனி மனிதன் விட்டாதான் ஊழல் பொழியும். விஜய் அங்கிருந்து வசனம் பேசினோன்னு ஊழல் ஒழிஞ்சதுன்னு சொன்னா நீ முட்டாளா இருக்கலாம், நாங்களாம் முட்டாள்கள் கிடையாது. அப்படிலாம் ஒழிய வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரராய பாட்டு எழுதியிருப்பார். இதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம். ஊழல் ஒழியாது. தனி மனிதன் என்னைக்கு அவனவனா தவறு குற்றம் பாவம் என்று நினைத்து திருந்துகிறானோ அன்னைக்கு தான் ஊழல் ஒழியும். அதனால் விஜய் ஒழிச்சிட்டாரு, ஸ்டாலின் ஒழிப்பாரு, உதயநிதி ஒழிப்பாரு, எடப்பாடி ஒழிப்பார், ஜெயலலிதா ஒழிப்பாருன்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை விட குழந்தைத்தனமானவர்கள் யாரும் கிடையாது. எதிர்க்கட்சியா திமுக செயல்பாடு எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும்? இன்னும் வீரியமா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. இவங்க கொஞ்சம் இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் கொஞ்சம் ஒரு பண்போட பண்ணி பழகிட்டவங்க. அது கலைஞர்கிட்ட இருந்து அந்த ஹிட்டிங் பிலோ த பெல்ட் பிஜேபியோட ஸ்டைல். அந்த அளவுக்கு இவங்க போக வேணாம், இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவ் வரலாம்னு தோணுது. ஆனால் ஒன்று நல்லா என்ன இருக்குன்னு ஜென்சியை தட்டி எழுப்பி விட்டாங்க. இந்த விஜயனுடைய இந்த புது மாற்றம் வந்தது காரணமா உள்ள சாதாரணமாக ஆதரவாளர்களாக இருந்தவங்க இன்னைக்கு வெளியில பேச தொடங்கிட்டாங்க. அது ஒரு நல்ல மாற்றமா நான் பார்க்குறேன். ஆனால் இன்னும் வீரியமா செயல்படலாம், இன்னும் எதிர்க்கணும். ஏன்னா இவங்க அவ்வளோ வாய்ப்பு தந்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தப்பும் தவறுகளுமா தவேக அரசு, இப்போ இது அரசுன்னு சொல்ல கூட எனக்கு நாக்கு கூசுது. இது அரசே இல்லை, ரசிகர் மன்றத்தினுடைய நீட்சி. ஆனால் வேற வழி இல்லை, பேப்பர்ல இட்ஸ் ஒன்லி அ கவர்மெண்ட். அந்த அடிப்படையில் இது ரொம்ப பரிதாபமான மோசமான நிலைமையில் இருக்கு. இதை இன்னும் வழியை எதிர்க்கலாம். இனி எப்படி போகும் சார்? நம்ம இனி என்னதான் எதிர்பார்க்கலாம்? இனி எப்படிதான் இந்த தமிழ்நாடு அரசியல் களம், விஜயோடைய அரசியல் பார்வை? நான் அவ்வளவு பெரிய அரசியல் ஞானி கிடையாது. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த அவலம் நீடிக்க கூடாதுன்றதுல எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. இந்த அரசு தொடரக்கூடாது. இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா எனக்கு ஒன்றும் மாற்றமே இல்லை. என் வாழ்க்கை நிலை மாறி போகல. என்னோட வாழ்க்கை நிலையில ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு தவறான ஆளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்களேன்னு ஒழிய என்னோட தனிப்பட்ட விதத்துல நான் இன்னும் நேரம் இல்லாம தான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தமிழ்நாடு முன்னேறணும், நல்லா இருக்கணும்னா இந்த அரசு நீடிக்கக்கூடாது, தொடரக்கூடாது. அது எப்படி நிகழப்போகுது? இன்னும் 6 மாதம் இருக்க போதா, 2 ஆண்டுகள் இருக்க போதா, 5 ஆண்டுகள் முழுமையாக நிறைவேற்ற போகுதான்னு எனக்கு தெரியாது. அது நடந்தால் தமிழ்நாட்டுக்கு இழப்பு தான். ஏன்னா இதில் நடக்கிற இந்த ஸ்தம்பித்து போகிற நிலைமையை சரி கட்டி பழைய நிலைக்கு வர்றதுக்கு 10 ஆண்டுகள் ஆகும். எப்போவுமே அந்த டு டூ இஸ் ஈஸி, டு அன்டூ இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த அன்டூ பண்ணுறதுக்கு இவருடைய தவறுகளை இன்னும் 2 மடங்கு காலம் தேவைப்படும். அந்த வருத்தம் தான் இருக்குது எனக்கு. நல்லா போயிட்டு இருந்த ஒரு தமிழ்நாடு அப்படி நிலைக்குள்ளேயே வச்சுட்டாங்களே. உடனே சிறுபிள்ளைத்தனமாக அந்த விஜயோட ஆதரவில் அப்போ என்ன திமுக தூய்மையான கட்சியா, அவங்க ஊழலே செய்யலையான்னா? நான் எந்த காலத்துலையும் திமுக தூய்மையான கட்சின்னு சொல்லவும் இல்லை, அப்படி இருப்பாங்கன்னு நான் நம்பவும் மாட்டேன். அப்படி யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஊழலுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். எல்லாரும் தவறாக தான் இருப்போம். மனிதன் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் குற்றம் குறைகள் இருக்கும். நிறைகள் கூடுதலாகவும் குறைகள் குறைவாகவும் இருந்த அரசை நான் ஆதரிப்பேன். இதுல குறைகள் மட்டுமே இருக்கின்றன, அதனால் முழுமையாக நான் எதிர்ப்பேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி இளந்தரையன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.